இந்த வீடியோவில் கல்வி முறைமை தொடர்பான பொது அறிவு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையின் பாடசாலை கல்வி 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையான CWW கன்னங்கரா அவர்களால் இலவச கல்வி ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. 1945 இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1952 வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டம் அறிமுகமானது. 1956 சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன. 1960ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பாடசாலைகளில் இசுக்கோத்தி நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1972 கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு அமைந்த பரீட்சை தேசிய கல்வி பொதுத்தராதர பரீட்சை தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம். 1980 இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டன. கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. சர்வதேச பாடசாலை உருவாக்கப்பட்டது. 1981 கல்வி வெள்ளை அறிக்கை அமுலாக்கப்பட்டது. 1987 தேசிய பாடசாலைகள் உருவாக்கும் நடைமுறை ஆரம்பமானது. 1989 இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. 1993 இலவச சீருடை விநியோகம் ஆரம்பமானது. 1994 இலவச மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு காப்போதா உயர்தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக அனுமதிக்காக பொது சாதாரணதர பரீட்சை எனும் விசேட பரீட்சை அறிமுகமானது. இது 2001ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்பாட இழிவு புள்ளி 30 ஆகும். 1999ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட கணிப்பீட்டு முறை SPA ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் அறிமுகமானது. அதாவது மாணவர்களின் ஆளுமை பண்புகளும் வெளிப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அரசு தனியார் பாடசாலைகளில் தரமொன்று அனுமதிக்கென புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக பிரயோகத்திற்கு நியமப்புள்ளி சற்றீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு 5E முறையானது ரோகர் ஹப் குழுவினரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1939 இலங்கையின் முதலாவது கல்வி சட்டம் உருவானது. 31ஆம் இலக்க சட்டம். 1961 100லும் மிக குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலை சிறிய பாடசாலைகள் என அமுலாக்கப்பட்டது. 1969 கல்வி திணைக்களமானது கல்வி நூற்றாண்டு விழா கொண்டாடியது. 1978 இலங்கையின் கல்வி சேவை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. 1978 அனைவருக்கும் சமமான கல்வி பெற உரிமையான 27 உறுப்புரிமை உருவாக்கம். 1961 இலங்கையின் கல்வி நிர்வாகத்தை பன்முகப்படுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 1968 இலங்கையின் பிரபல்யமான பரீட்சைகள் சட்டம் உருவாக்கப்பட்டது. 2007 இலங்கையின் தேர்ச்சி மட்ட கலை திட்டம் உருவானது. 1977 இலங்கையில் தோட்ட பாடசாலைகள் அரசு பொறுப்பேற்றது. 1943 விசேட கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. 1956 சுதேச மொழி கல்வி அறிமுகம். 1972 முதல் 5 ஆண்டு திட்டம் அறிமுகம். 1979 கல்வி மீளாய்வு குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. 1972 ஒன்றிணைந்த கலை திட்டம் ஆரம்பமானது. 1994 இலங்கையில் ஆசிரியர் சேவை முதலில் உருவாக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை தரங்கள் திருப்தி அமைக்கப்பட்டது.
1947, 1960, 1961, 1972, 1981, 1997, 2006 கல்வி மறுசீரமைப்பு இடம்பெற்றது. 1980 சர்வதேச பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. 2013 உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடத்துறை அறிமுகம் செய்யப்பட்டது. 2017 சுரக்ஷா கல்வி காப்புறுதி திட்டம் ஒரு அறிமுகமானது. 1997, 1998 கட்டாய கல்வி வயது சட்டம் அறிமுகம் 5 தொடக்கம் 14. 2016 ஆண்டு கட்டாய கல்வி வயது சட்ட திருத்தம் 5 தொடக்கம் 16. 2000 ஆண்டு பொது சாதாரணதர பரீட்சை உயர்தரத்துக்கு அறிமுகம் இழிவு புள்ளி 30. இலங்கையின் உயர்கல்வி 1870 சிலோன் வைத்திய பாடசாலை ஆரம்பம். 1875 கொழும்பு சட்டக்கல்லூரி ஆரம்பம். 1884 இலங்கை விவசாய பாடசாலை உருவாக்கம். 1893 இலங்கையின் முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி மருதானையில் உருவாக்கப்பட்டது. 1957 காலி தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1921 சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி உருவாக்கம். 1942 முதலாவது பல்கலைக்கழகமான இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கம். பேராசிரியர் ஐவர் ஜெனிங்ஸ். 1959 பௌத்த கற்கை நிலையங்களை வித்தியோதயா வித்யாலங்கர பிரிவினாக்கள். 1958 ஆண்டு 45ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழக அந்தஸ்து அளிக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டதுடன் அப்பிரிவினாக்களே பின்னர் முறையே ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகம், கழனி பல்கலைக்கழகம் என தோற்றம் பெற்றன. 1966 உயர்கல்விக்கென தேசிய கவுன்சில் 1960ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. 1972 கட்டுப்பெற்ற பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1972 சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. 1973 ஜாமியா நலிமியா நிறுவப்பட்டது. இது முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்கென உருவாக்கப்பட்டதாகும். 1974 யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1978 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. இது தேசிய பல்கலைக்கழகங்களின் மாணவர் அனுமதிக்கு பொறுப்பாக உள்ளது. இச்சட்டத்தின் கீழ் இலங்கை பல்கலைக்கழகமானது கொழும்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. 1980 வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பம். 1981 உயர்கல்வி பெறும் வசதி குறைந்த மாணவர்களுக்கென 1981 முதல் மகாபல புலமைப்பரிசில் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை முன்னாள் கௌரவ அமைச்சர் அமரர் லலித் அத்துலக் முதலி உருவாக்கினார். இவரே உயர்கல்வி அமைச்சையும் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். 1982 பௌத்த பாலி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1984 ருகுணு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1985 தேசிய கல்வியியல் கல்லூரி அமைக்கப்பட்டன. இது ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கென உருவாக்கப்பட்டதாகும். 1986 தேசிய கல்வி நிறுவகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எடியூகேஷன் NIE உருவாக்கப்பட்டது. இது விசேட பாராளுமன்ற சட்டமூலம் மூலம் உருவாக்கப்பட்டது. 1997 தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2004 காப்போதா சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியான வருடம் நாட்டின் தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதித்தல் எனும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007 இலங்கை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2008 தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2005 கழனி பல்கலைக்கழகத்தில் இயங்கும் கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள்
பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. 2008 15வது தேசிய பல்கலைக்கழகமாக உவாவெல்லச பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2020 16வது தேசிய பல்கலைக்கழகமாக கம்பகா விக்ரமராஜி ஆயுள்வேத பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1942 இலங்கையில் முதல் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. சிலோன் பல்கலைக்கழகம். 1969 பல்கலைக்கழக அனுமதியில் இனரீதியான தரப்படுத்தல் அறிமுகம். 2021 வவுனியா வளாகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் என 17வது உருவாக்கப்பட்டது. இது இலங்கையின் 17வது பல்கலைக்கழகமாகும். தேசிய கல்வியியல் கல்லூரி 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தின்படி தேசிய கல்வியியல் கல்லூரி உருவாக்கம். இலங்கையின் முதலாவது உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி மகாவலி தேசிய கல்வியியல் கல்லூரியாகும். தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கென தேசிய கல்வியியல் கல்லூரி ருவான்புர தேசிய கல்வியியல் கல்லூரியாகும். இலங்கையில் வணிக முகாமைத்துவ கற்கை நெறிக்கான தேசிய கல்வியியல் கல்லூரி மகரகம தேசிய கல்வியியல் கல்லூரி 19வது ஆகும். இலங்கையில் தற்போது காணப்படும் தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை 20. தொழில்நுட்ப பாடத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி குளியாப்பட்டிய தேசிய கல்வியியல் கல்லூரியாகும். உதவி வழங்கும் நாடு தென்கொரியா. இது 20வது தேசிய கல்வியியல் கல்லூரியாகும். இலங்கையில் ஆசிரியர் சேவைக்கு சேர விரும்பும் ஒருவருக்கு முன் சேவை பயிற்சியை வழங்கும் நிறுவகம் தேசிய கல்வியியல் கல்லூரி. தேசிய கல்வியியல் கல்லூரியின் உத்தியோகஸ்தர்களிடையே சேவை இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவையாகும். இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை SLTES அறிமுகமான ஆண்டு 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 1999. ஜப்பான் நாட்டின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி நீல்வள தேசிய கல்வியியல் கல்லூரி. ஆங்கில பாடத்துக்கான தேசிய கல்வியியல் கல்லூரி கண்டி பெனிதனியா தேசிய கல்வியியல் கல்லூரியாகும். இலங்கையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை 8. இது இன்று முடிவுறுத்தப்படும் நிலையில் உள்ளது. தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு பொறுப்பாக உள்ள அலுவலரின் பதவி பெயர் கல்வி கல்லூரிகளின் பிரதம ஆணையாளர் ஆசிரியர் கல்வி. தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991ஆம் ஆண்டு. தேசிய கல்வி ஆணைக்குழுவினது பதவிக்காலம் 5 வருடம். கல்வியில் தேசிய குறிக்கோள் முன்வைக்கப்பட்டிருப்பது தேசிய கல்வி ஆணைக்குழுவினரால் ஆகும். இலங்கையில் தேசிய கல்வி ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவர். இலங்கை தொழில்நுட்ப கல்லூரியின் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகமும். இலங்கையில் முதல் 1893 மருதானை தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்பட்டது. 2009 ஆரம்பிக்கப்பட்ட தொழில்நுட்பத்துறை சார்ந்த பல்கலைக்கழகம் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் ஆகும். இது 2008ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டது. NVQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேசிய தொழிற்தகமை சான்றிதழ் ஆகும். இது தேசிய தொழிற்தகமை TVEC-இனால் வடிவமைக்கப்பட்டதாகும். இது இலங்கையில் உள்ள தொழில்நுட்பவியல் கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஊடாக செயற்படுத்தப்படுகின்றது. இத்தொழிற்தகமையானது மட்டம் 1 தொடக்கம் 7 வரை படிமுறை அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மட்டம் 1 தொடக்கம் 4 வரையான தேசிய சான்றிதழ் மற்றும் அடிப்படையான கற்கை நெறிகளாகும். 5, 6 ஆகிய டிப்ளோமா மட்டமாகும். மட்டம் 7 பட்டதாரி தகமை உடைய மட்டமாகும். யூனிவோடெக் என்பது தொழில்நுட்பம் சார்ந்த பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகமாகும். இலங்கையில் உயர் தேசிய டிப்ளோமா பாடநெறி நடைபெறும் தொழில்நுட்ப கல்வி
நிறுவனத்துக்கு பொறுப்பாக கடமையாற்றும் தேசிய மட்ட நிறுவனம் ஸ்லியேட் இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவகம் ஆகும். இலங்கை பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம். முதல் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1942 ஆண்டு. இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழகம். இலங்கையில் தற்போதுள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17. இலங்கையில் கல்வியியலுக்கு தனிப்பீடம் காணப்படும் பல்கலைக்கழகங்கள் கொழும்பு பல்கலைக்கழகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கையில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு ஆண்டு 1978 ஆண்டு 16ஆம் இலக்க திகதி சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் 1978 ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதாகும். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் பீடங்கள் கல்வி பீடம், எந்திரவியல் பீடம், சமூக விஞ்ஞான பீடம், சட்ட பீடங்கள், இயற்கை விஞ்ஞான பீடம் ஆகியன உள்ளன. சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகம் என மாற்றப்பட்ட ஆண்டு 1972 ஆண்டு. இலங்கையின் 16வது தேசிய பல்கலைக்கழகம் கம்பகா விக்ரமராஜே ஆயுர்வேத பல்கலைக்கழகம் ஆகும். 17வது இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் ஆகும். யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறை ஆரம்பம் 1980 ஆண்டு. இலங்கை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 2007 ஆண்டு. களனி பல்கலைக்கழகத்தில் இருந்து இயங்கும் கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005 ஆண்டு. தேசிய கல்வி நிறுவகம் NIE 1985 ஆண்டு 28ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்டது. பாடத்திட்டங்களை தயாரிக்கும் நிறுவனம் தேசிய கல்வி நிறுவனம். ஆசிரியர்களுக்கான வான்மைத்துவ பயிற்சிகளை வழங்கும் முதன்மை நிறுவனம் தேசிய கல்வி நிறுவனமாகும். இவற்றை விட தேசிய கல்வியியல் கல்லூரி, ஆசிரிய பயிற்சி கலாசாலைகள் மற்றும் ஆசிரிய வள நிலையம் போன்ற பயிற்சிகளை வழங்குகின்றன. இலங்கை கல்வி சேவை பிரிவுகள். இலங்கை ஆசிரியர் சேவை அறிமுகம் 1994 SLTS தரம் 3-2, தரம் 3 1A, தரம் 3 1B, தரம் 3 1C, தரம் 2-2, தரம் 2-1, தரம் 1 ஆகிய 7 வகைகளாகும். இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை SLTAS தரம் 2, தரம் 1 2020 ஆண்டு அறிமுகம். இலங்கை அதிபர் சேவை 1985 SLPS தரம் 3, தரம் 2, தரம் 1. இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை 1999 SLTES தரம் 3, தரம் 2, தரம் 1. இலங்கை கல்வி நிர்வாக சேவை 1989 SLEAS தரம் 3, தரம் 2, தரம் 1. இலங்கை பாடசாலைகளின் வகைகள் 1A பாடசாலைகள், 1C பாடசாலை, வகை 2 டைப் 2 ஸ்கூல், வகை 3 டைப் 3 ஸ்கூல். இதைவிட சூப்பர் கிரேட் பாடசாலைகளும் காணப்படுகின்றது. 1AB பாடசாலை என்பது தரம் 1 தொடக்கம் 13 வரை கலை, வர்த்தக, கணித, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளை உள்ளடக்கிய பாடசாலை. அல்லது தரம் 6 தொடக்கம் தரம் 13 வரை இலங்கையில் அதிகுறைந்த பாடசாலை வகை இதுவாகும். 1C பாடசாலை என்பது தரம் 1 தொடக்கம் 13 வரை அல்லது தரம் 6 தொடக்கம் 13 வரை கலை, வர்த்தகம் அல்லது கலை மட்டும் கொண்டமைந்த பாடசாலை ஆகும். வகை 2 பாடசாலை என்பது தரம் 1 தொடக்கம் 11 வரை அல்லது தரம் 1 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலை ஆகும். வகை 3 பாடசாலை என்பது தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான பாடசாலை வகுப்புகளை கொண்ட பாடசாலை ஆகும். இலங்கையில் அதிகூடுதலான பாடசாலை
கொண்ட வகை இதுவாகும். சூப்பர் கிரேட் ஸ்கூல் 1AB பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்ப மைய நிலையங்கள் காணப்படும் பாடசாலை ஆகும்.